தியாகம் பண்ணிருக்கிறாங்க. என்ன இப்பவும் உங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் ஆனா கூட இனிமே வரக்கூடிய இந்த அடுத்த 75வது சுதந்திர தினத்திலிருந்து உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு பாடுபடுவோம். நம்ம உங்களுக்கு அப்ப கிடைச்சாதான் உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். இந்த இடத்துக்கு பட்டா வாங்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்காரு தலைவர். கண்டிப்பா பட்டா வாங்கிறதுக்கு வச்சுக்கம்மா, நீ வச்சுக்க. நகர்ப்புறத்தோட கிராமப்புறத்துல தான் தேவை விழிப்புணர்வு. பயனாளிகள் நல்லா இது பண்ணிங்க. தப்பு இப்போ இந்த சங்கம் ஒன்று அமைச்சு சொன்னேன். நம்மளும் அடுத்த வருஷம் அழகாக ஆயிடும்னு சொல்லுங்க. எல்லாம் போஸ்ட் கொடுக்குறேன் பத்தியா. பையன் எல்லாம் ஸ்கூல் அனுப்புங்கம்மா தயவு செய்து எல்லாரும். நான் தான் உங்களை அனுப்ப சொன்னேன். எது ஒன்றும் அரசாங்கம் கூட நம்ம ஒன்று பேப்பர் கொடுத்தா பேப்பர் பண்ணி நம்ம போகணும், அப்போ தான் நடக்கும். அடுத்த வருஷம் அது சொல்ல இந்த மாதிரிலாம் சந்தோஷமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வெளியம்பாக்கத்து இருளர் குடியிருப்புலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடி கொடுத்து இது மாதிரிலாம் கட்டி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. கொடி கட்டி அதான் வீடு வீடாக கொடி கொடுத்ததும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வீடு வீடாக கட்டி நாங்களே கொடி கட்டுனதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆணைக்கு இணங்க இந்த 75வது சுதந்திர நன்னாளிலே ஒரு குடியிருப்புகளும் இந்திய தேசிய கொடியை பறக்கவிட்டு அனைவரும் இந்த 75வது சுதந்திர தினம் கொண்டாட வேண்டும் என்று கூறியதன் பெயரில் ஒரு சமூக ஆர்வலராக ஏறத்தாழ 74 கிராமங்களுக்கு சென்று 74,900 கொடிகளை இதுவரை ஒரு சமூக ஆர்வலராக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சென்று கொடியேற்றி பறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த 75வது கிராமமான இந்த வெள்ளியம்பாக்கம் கிராமத்திலே, அதுவும் குறிப்பாக இந்த இருளர் குடியிருப்பு பகுதியிலே இந்த 75 கிராமமானது இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. இப்பொழுது 75,000 கொடிகள் இந்த கிராம பகுதிகளிலே கொடுத்துவிட்டு நமது தேசிய கொடி பட்டொளி வீசி இந்த 3 தினங்கள்